ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஸ்ரீராம விஜயம் பாகம் 40. அப்போது விபீஷணன் கும்பகர்ணனை எதிர்த்து சண்டையிட வந்தான். தனது தம்பியை பார்த்ததும், நீ ஒரு நம்பிக்கை துரோகி, நான் யாரென உனக்கு தெரியுமா? நான் உனது சகோதரன். நமது எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டு துரோகியாக மாறி என்னுடனேயே சண்டை போட வருகிறாய். இந்த நொடியே உன்னை கொன்றிருப்பேன். ஆனால் எங்களது ஈம சடங்குகளை செய்ய ஒருவன் இல்லாமல் போய்விடுவானே என நினைத்து உனது உயிரை எடுக்காமல் விடுகிறேன். இந்த நிமிடமே இந்த இடத்தை விட்டு அகன்றுவிடு என கட்டளை இடுகிறேன். மீண்டும் இனி உனது முகத்தை எனக்கு காட்டாதே என வெறுப்புடன் சத்தமிட்டான். கும்பகர்ணனின் ஆற்றலை நன்கறிந்த விபீஷணன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் உடனே அங்கிருந்து மறைந்துவிட்டான். கும்பகர்ணன் இப்போது ராமன் மீது பாய்ந்தான். ராமன் அந்த அசுரன் மீது பல அம்புகளை எய்தான். ஆனால் அவற்றையெல்லாம் தனது கைகளாலேயே கும்பகர்ணன் அலட்சியமாக எதிர்கொண்டு தடுத்தான். இதை கண்ட ராமன் ஒரு கடுமையான அஸ்திரத்தை அவன் மீது எய்து அவனது இரு கைகளையும் வெட்டி தள்ளி இன்னும் பல அம்புகளை எய்து கும்பகர்ணனின் கால்கள், வயிறு, தலை முதலானவற்றை அறுத்தெறிந்தான். கும்பகர்ணன் போர்க்களத்தில் மாண்டு வீழ்ந்தான். இந்த துயர செய்தியை கேட்ட ராவணன் நிலை குலைந்து வருந்தினான். இந்திரஜித் வந்து தனது தந்தையை தேற்றினான். அடுத்து ராவணனின் இரண்டாவது மகனான அதிகாயன் என்பவன் போர்க்களம் சென்று ராமசேனையை எதிர்கொண்டு தனது அம்புகளால் பல குரங்குகளை கொன்று குவித்தான். லக்ஷ்மணன் விட்ட ஒரு பாணத்தால் அவன் சாய்ந்தான். மகனை இழந்து வருந்திய ராவணனை மீண்டும் தேற்றி தைரியம் கொடுத்த இந்திரஜித் தனது உடம்பு முழுவதும் மனிதர்கள் மற்றும் பசுக்களின் இரத்தத்தை பூசிக்கொண்டு ஒரு யாகம் வளர்த்தான். அவன் செய்த யாகத்தால் மகிழ்ந்த அவனது இஷ்ட தெய்வத்தை அவனுக்கு ஒரு தேர், குதிரைகள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் கொடுத்தாள். குதிரைகள் பூட்டிய அந்த தேரில் அமர்ந்து இந்திரஜித் வானத்தில் பறந்து மேகங்களுக்கு நடுவே தன்னை மறைத்து கொண்டு சரமாரியாக அம்புகளை எய்து வானர படையை துவம்சம் செய்தான். ராம லக்ஷ்மணர்கள் கூட அவனது பாணங்களால் தாக்கப்பட்டு மயங்கி வீழ்ந்தனர். வானர படைகளை அழித்து வெற்றியுடன் இலங்கைக்கு திரும்பினான். வீழ்ந்து கிடந்த ராம லக்ஷ்மணர்களையும் வானர படைகளையும் உயிர்ப்பிக்கவென மூலிகை செடிகள் நிறைந்த துரோணகிரி என்னும் மலையை தேடி சென்று கண்டுபிடித்து மாருதி அதன் அடிவாரத்தில் நின்று கொண்டு தன்னுடன் அப்போதே போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜுவேலாவுக்கு வருமாறு வேண்டி கேட்டுக்கொண்டான். அவனை அலட்சியத்துடன் பார்த்த அந்த மலை, ஏ முட்டாளே, போய்விடு இங்கிருந்து. உன்னுடன் ஜுவேலாவுக்கு வருவேன் என நினைக்காதே, இடத்தை காலி செய் என ஆணவத்துடன் சொன்னது. இதை கேட்டு ஆத்திரமடைந்த மாருதி அந்த மலையை அப்படியே பெயர்த்தெடுத்து கொண்டு ஜுவேலாவுக்கு பறந்து வந்தான். அந்த மலையில் இருந்த மூலிகைகளின் வாசம் பட்ட மறுகணமே ராம லக்ஷ்மணர்களும் ஏனைய வானரங்களும் புத்துயிர் பெற்று எழுந்தனர். உயிர் தெளிந்த வானரர்கள் உடனே இலங்கையை நோக்கி பாய்ந்து சென்று அதற்கு தீ மூட்டினர். அவர்களை சமாளிக்க சண்ட பிரசண்டன், குரோசனன், நிகும்பன் மற்றும் பல அரக்கர்களை ராவணன் அனுப்பினான். அவர்கள் வருணாசுரத்தை பிரகோகித்து பெரும் மழையை பெய்ய செய்து தீயை அணைத்தனர். அதே சமயம் இந்திரஜித் மந்திர சக்திகளை பிரயோகித்து கிருத்யா என்னும் ஒரு பெண்ணை படைத்து அவளுடன் வானை நோக்கி பாய்ந்து அவள் பின்னால் ஒளிந்து கொண்டு பானங்களை எய்து வானர படையை நிர்மூலமாக்கினான். அப்போது வாயு பகவான் ராமன் காதில் சொன்ன ஆலோசனையின் பேரில் ஆங்கிராஸ்திரம் என்னும் ஒரு படையை ஏவி அந்த பெண்ணை இரு கூறாக பிளந்தான். அதனால் இந்திரஜித் பூமிக்கு திரும்பி ராமனின் படைகளுக்கு அதிக சேதம் விளைவித்து வெற்றியுடன் இலங்கைக்கு திரும்பினான். என்ன செய்வதென தெரியாமல் பயந்து நடுங்கிய வானரர்களுக்கு மாருதி தைரியம் சொல்லி
மீண்டும் போருக்கு தயாராக செய்தார். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.